இந்த பூமியில அவதரிச்சு அடுத்து நீ மறைகிற காலத்து வரைக்கும் அன்னைக்கே முடிவு பண்ணிடுறான், இதுதான்டா உனக்கு அப்படின்னு சொல்லி. நீ மாடு மேய்ப்பியோ, ஆடு மேய்ப்பியோ, விவசாயம் பண்ணுவையோ, டிரைவரா வண்டி ஓட்டுவியோ, இன்ஜினியர் ஆவியோ, டாக்டர் ஆவியோ, கலெக்டர் ஆவியோன்னு சொல்லி கருவறையில் இருக்கிற 5வது மாசத்திலேயே முடிவு பண்ணி உனக்கு சீல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னா எங்க இருந்து வரும்? கேட்டாப்புல வந்துருமா? நடக்கிறது எதுவும் மாற்ற முடியாது, அது நிகழ்வு. அதுக்கு மேல மாத்தி அமைக்கலாம். அதாவது சொல்றாங்கல்ல, விதியே மதியாலையும் வெல்லலாம்னு ஒரு இருக்குது. வெல்லலாம், விதிய மதியால வெல்லலாம், முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான வேலையை செய்யணும். நீ அதுக்கான வேலை உழைப்ப நீ போட்டாலும் மாத்திரம் அது செய்ய முடியும். அதை செய்யாம நம்ம அதை வீழ்த்திடுவோம்னா வீழ்த்த முடியாது. புரிஞ்சத நான் சொல்றது. அப்போ அது செய்ய முடியுமானா செய்யலாம். முயற்சி தான். முயற்சிங்கிறத விட முயற்சி பண்ணி அதுல அந்த உழைப்புல இறங்கி நீ வெற்றி அடைகிறதுக்கு உண்டான தகுதியவும் தைரியத்தையும் உருவாக்கிக்கிறணும். இந்த ரெண்டும் போக நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில எந்த காரணத்தை கூட்டம் குறை வந்துடக்கூடாது. குறை வந்துருச்சுன்னு சொன்னா நீ கோடி ரூபாய் கொடுத்து பூச வச்சா கூட அது நடக்காது. வேள்வி நடத்தலாம், யாகம் நடத்தலாம், என்ன சாமி சொல்றது, அதெல்லாம் பணம் செலவு தானே. அப்படி நடத்தினால் கூட வெற்றி நமக்கு கிடைக்குமா? நம்பிக்கை இல்லாம செஞ்சு என்ன பண்றது? நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றது? நம்பிக்கையோடு செய்தால்தான். ஆமா, இல்ல இதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருந்துதான் போயிருக்கு. நாம அதை தேடல, நம்ம அதுக்கான அந்த தேடுதல்ல இல்ல. ஆமா, எண்ணிக்கைங்கிறத விட இப்ப நமக்கு தெரிஞ்சு பல மகான்கள் இந்த சமதளத்தை விட்டு வனத்தை தேடி போனதுக்கு காரணம் அவங்க இல்ல, மக்கள் தான் காரணம். எப்படி? அவன் என்னமோ இறைவன்கிட்ட இருந்து வரம் எடுத்து வழிமுறையில